தமிழக மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை கைது செய்திருக்காங்க. பார்க்குறீங்க நான் நாடாளுமன்றத்தில் இருந்த ராஜ்யசபா இருந்த 18 வருஷத்துலேயும் இந்த பிரச்சனையை எழுப்பாத நாள் கிடையாது. இப்பயும் இந்த கூட்டத்தொடரில் மீனவர்களை பற்றி தான் நான் எழுப்பினேன். இந்த அரசு, இந்திய அரசு எவ்வளவு முத்தனமாக தமிழர்களை கிள்ளுக்கரையாக நினைத்து சுட்டுக் கொல்லப்படுகிறவர்கள் தமிழக மீனவர்கள் என்ற உணர்வே இல்லாமல் மரத்து போன மனச்சாட்சி இல்லாத மோடி அரசு அவர்களோடு கூடி குரவி கொண்டாடுவதிலே சிங்கள அரசோடு அவர்கள் துணிந்து தினந்தோறும் கைது செய்கிறார்கள். அந்த படகுகளை ஏலமிடுகிறார்கள். அவர்களை சிறையிலே பூட்டி கொடுமைப்படுத்துகிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் பலமுறை பிரதம மந்திரி இடத்திலே, மோடி இடத்திலே நேரடியாகவே இதை பற்றி வலியுறுத்தி சொல்லிவிட்டார். நாள்தோறும் கடிதங்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற அரசு இந்த தமிழர்களை இந்திய குடிமக்களாகவே நினைக்கவில்லை மோடி அரசு என்று மோடி அரசை நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு சுண்டைக்காய் நாடு, ஒரு மாநில காவல்துறைக்கு கூட ஈடு கொடுக்க முடியாத ஒரு இராணுவத்தை வைத்துக் கொண்டு 7 நாடுகளின் இராணுவ உதவி கொண்டு அவர்கள் தமிழ் இனத்தை அழிப்பதற்காக ஒரு இனப்படுகொலையை செய்து முடித்தார்கள். இப்பொழுது தமிழக மீனவர்களையும் அவர்கள் கைது செய்வது, சிறையில் அடைப்பது, கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பது என்ற ஒரு கொடிய செயலை செய்து கொண்டிருக்கிற போது மத்திய அரசுக்கு மனச்சாட்சியும் இல்லை. தமிழர்களை பொறுத்தமட்டிலே அவர்கள் உதாசீனப்படுத்துகின்ற, ஓரவஞ்சகம் செய்கின்ற அநீதியை, அக்கிரமத்தை மோடி அரசு செய்து கொண்டிருப்பதற்கு என்னுடைய கண்டனத்தை நான் மீண்டும் பலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லி மாநிலத்தில் பாஜக பெற்ற வெற்றி எப்படி பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை இல்லாததான் வெற்றிக்கு காரணம். அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியோடு காங்கிரஸ் கட்சி ஒரு உடன்பாடு செய்திருந்தால் இந்த தேர்தல் முடிவே வேறு விதமாக இருந்திருக்கும். ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும், காங்கிரசுக்கும் இடங்கள் கிடைத்திருக்கும். இந்த ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து போனதன் விளைவாகத்தான் பிஜேபி இத்தனை இடங்களில் ஜெயிக்க முடிந்தது. எல்லாம் 1000 ஓட்டு 500 ஓட்டு வித்தியாசத்திலே. நடிகர் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திச்சிருக்காரு. சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க? 2024 எலெக்ஷன்ல எப்படி இருக்கும்? நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் நானும் பார்க்குறேன். ராஜ்யசபா பதவிக்காலம் ஜூன் மாதம் முடிவடையிட்டு இந்த கேள்வி பதில் சொல்லிட்டேன். அது தொடர்பா திமுகக்கு என்ன இது வச்சு நான் ஒன்றும் கோரிக்கை ஒன்றும் வைக்கல, நீங்களா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுன்ட்டு கோரிக்கை வைக்கலன்ட்டு திரும்ப திரும்ப அதையே கேட்டு என்ன பயன்?